கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் காலையில் நம்ம என்ன பார்த்தோம்? காலையில பார்த்த ஒரு ரீகேப். பிசாசை அழிக்க முடியாம தேவன் பிசாசை விட்டு வச்சிருக்கல. அழிக்க முடியும் தான், இப்ப அழிக்க கூடாதுன்னு விட்டு வச்சிருக்கிறார். அதனால எந்த முடிவுக்கு வந்தோம் அதை வச்சுக்கிட்டு பிசாசு தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறான், தேவனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறான். அவருடைய கட்டுப்பாட்டை மீறியெல்லாம் இங்க அவன் வேலை செய்யலாம், இருக்கவும் செய்யலைங்கிற ஒரு பெரிய ஒரு உண்மையை நாம ஒத்துக்கணும். சரிங்களா? தேவனையும் பிசாசையும், தேவன் தனியா பிசாசு தனியா கிரியை செஞ்சாலும் வேலை செஞ்சாலும், தேவனுக்கு எதிரி பிசாசா இருந்தாலும், பிசாச தேவன் தன்னுடைய எதிரியாக வச்சிருந்தாலும், தேவன் ஒரு சக்தி, பிசாசுக்கும் சக்தி இருக்குன்னு இப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தாலும், நாம அறிய வேண்டிய உண்மை, தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை, தேவனுடைய கட்டுப்பாட்டுல தான் பிசாசு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த இடத்தை புரிஞ்சிக்காம இதெல்லாம் நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இதெல்லாம் புரிஞ்சா மாட்டிக்குவீங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எதை புரிஞ்சுக்கணும்? தேவனுடைய கட்டுப்பாட்டுல தான் பிசாசு இருக்கிறான் அப்படிங்கிற பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டு தேவன் பிசாசை தனக்கு எதிரியாக பார்க்கிறார், பிசாசு தேவனை தனக்கு எதிரியாக பார்க்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பிசாசு ரொம்ப சேட்டை செய்யறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பிசாசு படுத்துறான் பாத்தீங்கன்னா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எதை புரிஞ்சுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கணும்? பிசாசு தேவனுடைய கட்டுப்பாட்டுல தான் பிசாசு இருக்கிறான். அவருடைய கட்டுப்பாட்டை மீறி தன்னிச்சை அவன் இல்லை. அப்கோர்ஸ் தனித்தனியா வேலை பார்த்தாலும், தன் இஷ்டம் போல சுத்தினாலும், பிசாசு தன் இஷ்டம் போல பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன், இப்படி தன் இஷ்டம் போல பிசாசு சுற்றி கொண்டு இருந்தாலும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்துதான் தன் இஷ்டம் போல சுற்றி கொண்டு திரிகிறான் அப்படிங்கிறத உண்மையை புரிஞ்சுக்கத்தான் நான் போராடுறேன். கிறிஸ்தவத்துக்கிட்ட நான் போராடுறது இதுதான். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை சொன்னீங்கன்னா சூப்பர். இதை விட்டுட்டு தனியா நீங்க பேசுனீங்கன்னா தப்பு. சரிங்களா? கிளியரா? இது வந்து ரொம்ப நுணுக்கம். இந்த மாதிரியான பார்வை இல்லை. தனித்தனியா கிரியை செய்யறத வச்சுட்டு தேவன் ஒரு சக்தி, பிசாசு ஒரு சக்தின்னு போயிடுறாங்க. தனித்தனியா கிரியை செய்யறத வச்சுக்கிட்டு அவர் கட்டுறாரா, இவன் இடிக்கிறானா, பாத்தீங்கன்னா தனி சக்தி இப்படி காமிக்கிறாங்க. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துதான் அவன் இடிச்சான், அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துதான் இவ்வளவு நடத்துறான், அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவருடைய கட்டுப்பாட்டை மீறி அவன் எதையுமே செய்யல. ஆமேன். ஒரே காரணம், தேவன் படைப்பாளி, பிசாசு படைப்பு. தேவன் கர்த்தர், தேவன் பிசாசு தூதன். தான் ரீசன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிளியர். ஆமீன். இதை குறித்து பேசணும். அப்புறம் மெயின் டாபிக் எதை பேசணும்? கர்த்தரை கடவுளா வணங்குறது வேற, கர்த்தரை கடவுளா பார்த்து பேசுறது வாழ்றது வேற. நாம கடவுளா வணங்க பழகிட்டோம், பழகி கொடுத்துட்டாங்க, இயல்பாவ நமக்கு வருது. கர்த்தரை தெய்வமா, கடவுளா, இறைவனா, பரஞ்சோதியா, மெய்பொருளா, மெய்ஞானமா, ஆதி பகவானா, இப்படிலாம் பார்க்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம். பழகிட்டோம், கும்பிட பழகிட்டோம், வணங்க பழகிட்டோம், தொழுக பழகிட்டோம். ஆனா கடவுளா வணங்க தெரிஞ்ச நமக்கு கர்த்தரை கடவுளா பார்த்து பேச தெரியல. கர்த்தரை கடவுளா பார்த்து அவரோட வாழவும் தெரியல. நம்முடைய வாழ்க்கையை வாழவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? கும்பிடும் போது கர்த்தர் கடவுள், வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது கர்த்தர் மனுஷன். நம்ம இப்படிலாம் பார்க்கிறோம், இப்படிலாம் பேசுறோம். ஆண்டவர் பார்த்து நம்முடைய பிரச்சனையை பார்த்து இப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லும் போது நமக்கு நம்ப மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அவரை மனுஷனா பார்க்கிறோம். இதெல்லாம் செஞ்சிருவாரா, செய்ய முடியுமா, செஞ்சிட முடியுமா என்ன, இப்படிலாம் நம்ம கேட்கிறோம். வர தப்பு. கர்த்தரை கடவுளா கும்பிடு தெரிஞ்ச நமக்கு கர்த்தரை கடவுளா பார்த்து பேச தெரியல, வாழ தெரியல. இதை வந்து இஸ்ரவேலர்கள் பண்ணின மேஜர் மிஸ்டேக் அப்படிங்கிறத காலையில ஃபுல்லா பேசினார். இஸ்ரவேலர்கள் பண்ணின மேஜர் மிஸ்டேக், சரித்திர சான்று.
வரலாற்று ஆதாரத்தோட நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கு. இப்படிதான் வாழ்ந்தாங்க. ஒருத்தர் 2 பேர்ல பெரும் கூட்டம் வாழ்ந்துச்சு. நாம் அப்படி வாழக்கூடாது என்பதற்காக இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. திருஷ்டாந்தங்கள், உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடாது, கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. கர்த்தரை பரீட்சை பார்க்கறது இட்ஸ் ஈக்குவல் டு கர்த்தரை டம்மி பண்றது, மட்டுப்படுத்துறது, அவரை நம்ம லெவலுக்கு இறக்குறது. நோ, அப்படி பண்ணவே கூடாது. ஆமென். இதை குறித்து ஆண்டவர் பேசினாரு. அப்புறம் ஆண்டவர் விலைக்கு வாங்கின மனுஷனை ஒருத்தராலையும் விலைக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறத பேசினாரா? இது எல்லாமே ரீகேப் தான். அழகா பேசினார். எல்லாமே நுணுக்கம், ரொம்ப ஆழம், அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படாது. அவர் கற்றுத்தராம, அவர் கத்துத்தர்றதுக்கு இந்த பாயிண்ட சொல்லித்தரதுக்கு மனசு இல்லாம இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தெரிஞ்சிடாது. அவருக்கு மனசு வரணும், இதை சொல்லித்தரதுக்கு மனசு வரணும். வந்ததுனால இதை நம்ம சொல்லி தந்துட்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜெபத்தை குறித்து நம்ம அப்பப்ப டச் பண்ணிட்டே வர்றோம். இப்பயும் அதை டச் பண்றாரு. என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய இஷ்டத்தை, என்னுடைய ஆசைய, என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய மன ஆசைய, என்னுடைய இஷ்டத்தை தேவன்கிட்ட நான் சொல்லுவேன், கேட்பேன். செஞ்சாலும் சொன்னாலும் கேட்டாலும் என் இஷ்டத்துக்கு அல்ல, அவர் இஷ்டத்துக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேன். இந்த முடிவுக்கு ஒவ்வொரு விசுவாசியும் வரணும், வந்தாகணும். என் இஷ்டத்தை, என் ஆசைய, என் விருப்பத்தை, என் நினைப்ப, என் எண்ணத்தை, என் ஆர்வத்தை நான் என் தேவன்கிட்ட சொல்லுவேன். அப்படி சொன்னாலும் கூட என் இஷ்டத்துக்கு இல்ல, அவர் இஷ்டத்துக்கே நான் முதலிடம் கொடுப்பேங்கிற இந்த ஒத்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரணும். எல்லாத்தையுமே கவர் பண்றேன். நம்ம இஷ்டத்தை சொல்ல வேணாம் நான் சொல்ல வரல, சொல்லுங்க. ஆனா என் இஷ்டத்துக்கு அல்ல, அவர் இஷ்டத்துக்கே நான் முன்னுரிமை கொடுப்பேன், முதலிடம் கொடுப்பேன். இந்த முடிவுக்கு நம்ம வந்தே ஆகணும். இங்கதான் சுய சித்தம் சாகணும். இங்கதான் சாகுது. சுய விருப்பம் இங்கதான் அடி வாங்குது. இது இடுக்கமான வாசல், இங்க வர்றதுக்கு முடியாது. இடுக்கமான வாசல், ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துக்கு வரணும். சுய சித்தம், சுய நம்பிக்கை ஒரு பக்கம் சாகிற மாதிரி சுய விருப்பம் ஒரு பக்கம் சாகணும். ரைட்டிங் பேப்பரா இருக்கிறது தவறல்ல. நீற்றல் பேப்பரா இருக்கிறது மகா தவறு, மகா தவறு. ரைட்டிங் பேப்பரா இருந்தும் நீற்றல் பேப்பரா இல்லாம இருக்கிறது மகா தவறு. இல்லாம இருக்கக்கூடாது. நீற்றல் பேப்பருங்கிறது இஷ்டத்தை நான் சொல்லுவேன், அவர் அதை வேணான்னு சொல்லும் போது விட்டுருவேன். இது நீற்றல், விட்டுருவேன். இஷ்டத்தை நான் சொல்லுவேன், இஷ்டத்தை எழுதி வச்சிருப்பேன். எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, இப்படி ஒரு தேவை இருக்கு, இப்படி நடந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நாம எழுதி வச்சுட்டு சொல்றது தவறல்ல. அது இல்லடா, செட் ஆகாதுடா, விட்டுறா, இதான்டா அப்படி சொல்லும்போது ஒத்துக்க, ஏத்துக்க, மாத்திக்க மனசு வரணும். அது நீற்றல். பிளைன் பேப்பரா இருக்கிறது உத்தமம், பெஸ்ட், தி பெஸ்ட். அதான் பிளைன் பேப்பரா இருக்க முடியாத சம்பவங்கள், சூழ்நிலைகள் இருக்கும்போது ரைட்டிங் பேப்பரா இருக்கிறது தவறல்ல. ஆனா நியூட்ரல் பேப்பரா இல்லாம இருக்கிறது மகா தவறு, மகா தவறு. தூக்கி போட்டுறணும். அது நமக்கு ஆபத்தும் கூட. சரிங்களா? அப்ப ஜெபத்துக்கு போகும்போது நீங்க எந்த மனநிலையோட போகணும் சொல்லுங்க. அடுத்த டாபிக்ல போகலாம். ஜெபத்துக்கு நீங்க ஒரு விண்ணப்பத்தை, ஒரு கோரிக்கையை ஆண்டவர்கிட்ட வைக்கும்போது எந்த எண்ணத்தோட போவீங்க? மன விருப்பத்தோட. மன விருப்பத்தை நீங்க சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா யாருடைய மன விருப்பத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்?
அவருடைய மன விருப்பத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். இதான் ஆண்டவர் இடையில நமக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்க ஆசைக்கு உடன்படுங்க அப்படின்னு ஆண்டவரை இழுக்கிறவங்க தான் அதிகம். எங்க ஆசைக்கு உடன்படுங்க, எங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, பண்ணி கொடுங்க, பண்ணித்தாங்க, பண்ணி கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, பண்ணித்தாங்க, பண்ணித்தாங்க, வாங்க வாங்க அப்படின்னு உடன்படுங்கன்ட்டு இழுக்கிறவங்க அதிகம். எங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்னு கேட்கிறவங்க ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. உடன்பாடு இருக்கா உங்களுக்கு? இப்படி ஒரு இடத்த வாங்கணும்னு ஆசைப்படுறோம், இப்படி ஒரு வீடை கட்டணும்னு ஆசைப்படுறோம், இப்படி ஒரு ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், இப்படி ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? உங்களுக்கு இதுல ஒரு உடன்பாடு இருக்கா? நாங்க போகலாம் தானா? உங்களுக்கு எப்படி ஓகே தானா அப்படின்னு அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்கணுங்கிற தாட்டே இல்லை. அப்படி ஒரு பழக்கமும் நமக்கு இல்லை. சொல்லி தர்றது ரொம்ப கம்மி, சொல்லி ரொம்ப கம்மியா சொல்லித்தராங்க. அவர்கிட்ட ஒரு ஐடியா கேளுங்க, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. இதான் தாவீது எப்பவுமே தேவன்கிட்ட விசாரிக்க போவாரு. பெலிஸ்தரை பின்தொடரலாமா வேண்டாமா கேட்கிறாரு. தேவனுடைய ஐடியாவை கேட்கிறாரு. இங்க என்ன ஐடியால இருக்கீங்க தெரிஞ்சுக்க விரும்புறேன். இப்படி இதான் இது ஒரு மாதிரியான, எப்படி சொல்றது, இது ஒரு மாதிரியான உறவு. அவர்கிட்ட கேட்கணும், அவரை மதிக்கணும். அவரை மதிக்காம நம்ம இஷ்டத்துக்கு முடிவெடுக்க கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிட்டு வாங்க வாங்கன்ட்டு சொல்லக்கூடாது. அது நமக்கு ஆபத்துல முடியும். வேண்டாம், அவர்கிட்ட ஐடியா கேட்போம். அவர்னா கல்லா? கடவுள் தானே, ஜீவனுள்ள தேவன் தானே, நம்மள மாதிரி மனசு அவருக்கு இருக்குல்ல, கேட்போமே கேட்போமே. என்ன வாயத்திறந்து சொல்ல வேண்டாம் பதில, செயலை செஞ்சுட்டு போயிடுவாரே, நடத்திட்டு போயிடுவாரே. வாயை திறந்து பதில் சொன்னா தானே நமக்கு. வாயை திறக்காமையே ஏகப்பட்ட கருத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அழகா வழி போட்டுருவாரு கடவுள்ன்ட்டு. இது இல்லடா அதுன்ட்டு சைலண்டா பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி நம்ம இல்லை. அதனால இதெல்லாம் கொண்டு வரணும். ஆமேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாழ்வில் என்னை நம் தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள். எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தானே. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அது பைபிள்ல இருக்கு. சரிங்களா? என் தாழ்வுல தேவனை நினைச்சாருங்க, நான் மறக்க முடியாதுங்க அவரை அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. பைபிள்ல அந்த வசனங்கள்லாம் இருக்கு. பட் அடிஷனலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என் தாழ்வில் என்னை நினைத்தவர் மாத்திரமல்ல என் தேவன். என்னுடைய தேவன் என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவர் மாத்திரம் அல்ல, என்னை நினைத்து தாழ்வுக்கு இடம் கொடுத்தவரும் கூட. எங்க இருந்து ஆரம்பிச்சோம், ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? தாழ்வு வந்ததுக்கு அப்புறம் தேவனை கனெக்ட் பண்ணாங்க. நான் தாழ்வுக்கே அவரை தான் கனெக்ட் பண்றேன். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், நம்ம நினைத்து தாழ்வுக்கு ஓகே கொடுத்தவரை துதியுங்கள். என்னை நினைச்சி அன்னாளை கர்த்தர் தாழ்வில் நினைத்தருளினார். இது பைபிள்ல இருக்கு. அன்னாளை நினைத்து தாழ்வுக்கு அனுமதி கொடுத்தார், அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். இது எங்க போய் சொல்றது? அதான் இருக்காங்க. சரிங்களா? அப்ப தாழ்வுக்கு இடம் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி தாழ்வில் நம்மை நினைக்கிறார். அப்ப நம்முடைய தாழ்வுல நினைக்கிறவர் மட்டும் இல்ல, நம்மளை நினைச்சு தாழ்வையும் கொடுக்கிறாரு, இடம் கொடுக்கிறாரு. இவன் வரணும், இவன் ரெடி ஆகணும், இவனை இங்க உடைக்கணும், இவனை இங்க உருவாக்கணும், இவனுக்கு இது வேணும் நினைக்கிற. அப்ப என்னை நினைச்சு பிளஸ் மட்டும் இல்ல, என்னை நினைச்சு மைனஸும் பண்ற. அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யோபு அறிஞ்சதுனாலதான் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ கதறான். ஏன் ஒன் சைடா பாக்குற? என் மனைவி, நீ ஏன் ஒரு பக்கமா பார்த்த? ரெண்டு பக்கமா பாரு.
ரெண்டு பக்கமா பார்த்தான் யோபு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ரெண்டு பக்கத்துல பார்த்தான் கர்த்தரை. சரிங்களா? நம்ம ஒன் சைடு பார்த்துதான் பழக்கம். ரெண்டு சைடு பார்க்கணும். தாழ்வுல நினைக்கிறதுக்கு வந்துட்டாரு. தாழ்வு இருக்கும்போது எங்க போனாரு? இது என்னுடைய கேள்வி. நாம தாழ்வுல இருக்கும்போது நினைச்சிட்டான்ட்டு கர்த்தரை கணை பண்ணிட்டோம். தாழ்வு வந்த போது எங்க போனாரு? எங்க இருந்தாரு? கேட்கணும்ல. இதான் கடவுளா பார்த்து பேசுற அனுபவம். உன் சில பேச முடியாது. கடவுள் பொதுவானவர். உன் சில பேசக்கூடாது. முன்னாடியும் பேசணும், பின்னாடியும் பேசணும். சுனாமி வர்றதுக்கு முன்னாடி அவரை பேசணும், சுனாமி வந்ததுக்கு அப்புறம் அவரை பேசணும். இப்படி பேசணும். முன் சில பேசவே கூடாது. அது கடவுளா பார்த்து பேசலாம்னு அர்த்தம். ஆமே. யோசிப்பு குழியில இருந்த போது தேவன் அவனை காப்பாற்றினார். இது ஒன் சில பேசியாச்சு. யோசிப்பை நினைத்து தேவன் யோசிப்புக்கு குழிக்கு இடம் கொடுத்தார். இன்னொரு சைடு இத பேசணும். ஆமீன. உடன்பாடு இருக்கா? நான் சொல்றது இல்ல. கடவுளா பார்த்துட்டீங்கன்னா இப்படி பேசித்தான் ஆகுங்கிறது தலை எழுத்து. இதெல்லாம் மாத்தவே முடியாது. இப்படித்தான் பேசி ஆகணும். ஒன் சைடா பேசவே முடியாது. அததான் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே முதல்ல கடவுளா பார்க்க கத்துக்கடா டேனியல்னா. நீ முதல்ல மத்தெல்லாம் கத்துக்காத. என்னை கடவுளா பார்க்கறது தான் இங்க இல்ல. நீ முதல்ல அதை பார்க்க ஆரம்பி. அப்பதான் நான் மத்ததெல்லாம் பேசுறதெல்லாம் உனக்கு மண்டையில ஏறுன. நல்லா ஞாபகம் இருக்கு. ஆரம்பத்துல அவர் பேசுனதெல்லாம் கடவுளா பார்த்து பேசு. சர்வவியாபி, சர்வஞானி, சர்வ வல்லவர். இதான் நான். முதல்ல அதை பாரு. இப்படி வா. கடவுளா பார்த்துட்டியா? நல்லா பார்த்துட்டியா? இப்ப கடவுளா பார்த்த பார்வையிலேயே பிசாச பாரு, பிரச்சனையை பாரு, எல்லாத்தையும் பாரு. உனக்கு எல்லாமே உனக்கு புரியும். இப்ப உனக்கு எல்லாம் புரியும். இப்ப பாரு. அங்க இருந்து இங்க பாரு. உனக்கு சூப்பரா புரியும். நான் இருக்கிற பொசிஷன்ல இருந்து பாடுறா, உனக்கு எல்லாமே தெரியும்டா அப்படின்னாரு. அதான் எனக்கு இது ஆரம்பத்தை தெரியாது. எதுக்கு இதை பத்தி சொல்லித்தராரு? இதையே திரும்ப சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் சர்வ வியாபிதானா, தேவன் நம்மை காண்கிறார், அங்கே இருந்தாலும் பார்க்கிறார். என்ன எப்ப பார்த்து இதையே சொல்லிருக்கிறாரு? வேற சப்ஜெக்டே இல்லையா? இதைத்தான் சொல்லுவார். நீ இதைத்தான் ஸ்ட்ராங் ஆகும் இருக்கு. இதெல்லாம் வீக்கா இருக்காங்க. இதை ஸ்ட்ராங் ஆகும். ஃபர்ஸ்ட் கடவுளா பாரு. கடவுளா கும்பிடுறவங்க ஏகப்பட்ட இருக்கிறாங்க. கடவுளை பார்க்கறத எனக்கு ஆள் கிடையாது. நீ வா, கடவுளா பார்த்து பேசு. ரெண்டுக்கும் பாரு. எனக்கு என்னமோ நான் ஒரு சக்தி, பிசாசு சக்தி. என்னடா இப்படி ஆக்கிட்டாங்க என்ன? நான் என்னமோ அவனை முடியாம உட்காந்துருக்க மாதிரி ஆகும், அவன் என்னமோ சுத்துற மாதிரி. என்னடா எனக்கு அசிங்கமா இருக்குடா. வாடா பேசுறா. அவன் என் கைக்குள்ள தானே இருக்கான். அந்த பிரிய வீடா இருக்கும். அவன் என் கண்ட்ரோல் தாண்டா இருக்கான். என் கையை மீறி அவன் போலடா. நான் தாண்டா விட்டு வச்சிருக்கேன்டா. என்னடா அது? நான் தான் விட்டு வச்சிருக்கேன். புரிஞ்சு என்னை பார்க்க சொல்லு. யோவை பத்தி என்ன பார்த்தா பத்தியா? நோன்னது இடிச்சதெல்லாம் பிசாசு யோப. ஆனா யோபு பார்த்தது யார? கர்த்தரை. பாத்தியாடா? நான் தான் எழுதி கொடுத்துருக்கேன். அது கூட தெரிய மாட்டேங்கிறா. நான் தான் எழுதிதான் கொடுத்துருக்கேன்ல. கதையை எழுதி கொடுத்தேன். யோபின் சரித்திரம் தலைப்பு மூடி கொடுத்தேன். யோபின் சரித்திரம். அவ்வளவு என்னடா கதையா? வரலாறுரா. உண்மையிலே வாழ்ந்த ஊத் தேசத்துல வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறுரா அது. அதை எழுதி கொடுத்து கதை மாதிரியே படிச்சு போறீங்களாப்பா. அவன் அழகா சொல்றான்ல. புரியுங்களா? அவன் அந்த காலத்துல யோபு கர்த்தரை கடவுளா பார்த்திருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்குது இந்த யோபை பார்த்தா. அப்பயே அழகா பாக்குறாரு. கொஞ்சம் கூட மாற்று கருத்துலாம் போயிருக்கிறாரு. கிளியரா கடவுளுங்க அவரு. என்னங்க நன்மைக்கு விட்டுமா கடவுள? அப்ப தீமைப்பா அவர் எங்க போன அடுத்த கேட்கிறாங்க யோபு. ஆமேன். அதனால கர்த்தர் நல்லவர். தாழ்வில் நம்மை நினைத்தவர் மாத்திரமல்ல, என்னைய மனசுல வச்சு என் தாழ்வுக்கு இடம் கொடுத்தவர். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இத நாசுக்கா பாலிசா ஒரு வேடை பயன்படுத்தி சொல்லிட்டு இருப்போம். தேவன் நோயை தரமாட்டாரு, அனுமதி கொடுப்பார். இதைத்தான் நாங்களும் சொல்றோங்கிறேன். இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அனுமதி கொடுப்பார், நோயை தரமாட்டா. அப்ப என்ன? ரெண்டு ஒண்ணுதானே? ரெண்டு ஒண்ணுதான். என்ன வித்தியாசம் இருக்கு? நான் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க அனுமதி கொடுப்பாருங்கிறீங்க, நான் இடம் கொடுப்பாருங்கிறேன். வித்தியாசமா? ஓகே கொடுப்பாருங்கிறேன். வித்தியாசமா? கையெழுத்து போடுறாங்கிற வித்தியாசமா? ரெண்டும் ஒண்ணுதானுங்க. நான் உடைச்சு பேசுறேன், நீங்க பாலிசா பேசி மாத்துறீங்க. தப்பு. உடைச்சு பேசுங்க, இதான் உண்மை.
பெரிய பெரிய ஊழியக்காரர் சொல்லியிருக்காங்க, தேவன் அனுமதி கொடுப்பார். சில நேரம் தேவன் தீமைக்கு அனுமதி கொடுப்பார். நான் அதான சொல்றேன், மாத்தி சொல்லலையே. கடவுளா பார்த்துட்டோம்னா அப்படி ஓப்பனா பேசணும். பாலிசா சொல்றாங்க, நான் உடச்சி பேசுறேன், அவ்வளவுதான் வித்தியாசமே. அதே அப்பப்ப சொல்லி விடுறாங்க, நான் எப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். இது அடுத்த வித்தியாசம். திரும்ப 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 உள்ள கொண்டு வர, கடவுளா பாருங்க அப்படிங்கிறத கொண்டு வர நான் பிரயாசப்படுறேன். மாத்தி மாத்தி பார்க்காதீங்க. கடவுளா பாருங்க, தூதனா பார்க்க வேண்டாம், மனுஷனா பார்க்க வேண்டாம், அவர் ஒரு கடவுளா பாருங்க. ஆமீன். கர்த்தர் நல்லவர். நோவாவை கூப்பிட்டு தேவன் 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ய போகுது. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கா? இதான் ஒரு மழையே இல்லை. நோவா வாரத்தில் பெஞ்சதெல்லாம் ஆமா பெருமழை. வானத்தின் மதகுகளை திறந்தாரு, பூமியின் ஆழங்களை ஊற்றுக்கங்களை திறந்து விட்டாரு. இங்கிட்டு இருந்து தண்ணி, மேல இருந்து தண்ணி தாங்குமா பூமி? இரவும் பகலும் 40 நாள் மழை பெய்ய போதுரா? இந்த பூமியை நான் ஜல பிரளயத்தினால, வெள்ளத்தினால நான் அழிக்க போறேன்டா. அதனால ஒரு பேழையை கட்டுறா அப்படின்னு நோவாட்ட சொல்றாரு. சரிங்களா? இது எவ்வளவு பெரிய சவாலான காரியம். இது அந்த காலத்துல, நோவாவின் காலத்துல இதை நோவா நம்புறதுக்கு எவ்வளவு சவாலு. பூமி அழிய போதா, மழை பெய்ய போதா, பூமியில திறந்து தண்ணி வரப்போதா, வானம் திறந்து தண்ணி கொட்ட போதா, என்ன சொல்றாரு? இத சொன்னதெல்லாம், இந்த விஷயத்த சொன்னதெல்லாம் யார்கிட்ட? கர்த்தர் நோவாட்ட. நோவாவின் மனைவிட்ட சொன்னாரா? நோவாவின் 3 பிள்ளைகள்கிட்ட சொன்னாரா? சேம், காம், யாப்பேத் சொன்னாரா? நோவாவின் மருமகள்கள் சொன்னாரா? சொல்லல. இவர் பேசுனது எல்லாமே நோவாட்ட மட்டும்தான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, மேரேஜ் ஆயிடுச்சு, மகன்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நல்ல மெச்சூர்டு பீப்புள், 3 பேருமே, 3 சன்னும் மெச்சூர்டு. அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்கல்ல. மருமகள்கள் நல்ல மெச்சூர்டு தானே, நிறைய தோஸ்துகள் இருப்பாங்க இல்லையா, சிநேகிதர்கள். எப்படா நம்பினாங்க நோவா சொன்னத? உங்க அப்பனுக்கு வேலை இல்லைடா, லூசுத்தனமா அவங்களும் கப்பல் கட்டாங்கடா, என்னங்கடா பேழையை கட்டுறீங்கன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. எப்படி நம்பினா? மனைவி நம்புனா புருஷன் செய்யறாரு, நம்புனா. மருமகள் நம்பணும்ட்டு என்ன சட்டம் இருக்கு? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க, எவ்வளவு மோசமான ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க. உலகத்தை அனுபவிச்சுட்டு போ, என்னது என்னமோ சொல்லிட்டு இருக்க, எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. எப்படி நம்புனாங்க? நோவா முதலான 8 பேரை காப்பாற்றினார். எப்படியா நம்புனாங்க? எப்படி நம்புனாங்க? நோவாவினுடைய, அதனாலதான் சொல்றேன், நோவா தேவனோட சஞ்சரிக்கிறா அப்படிங்கிற சைன் அவங்கள அசைக்க முடியல, அடையாளம். எங்க அப்பா அவரோட தெரியும், எங்க அப்பா அவரோட அப்படின்ற, அதான் அவர் சொல்ற சரிதான். அந்த அளவுக்கு அவன் நோவா சஞ்சரிச்சிருக்கிறான். அதனாலதான் மகன்களால மாற்றுக்கிறது சொல்ல முடியல. மருமகள்கள் பார்த்தாங்க நோவாவினுடைய வாழ்க்கையை. இல்லாட்டா அது நம்ப சாத்தியமே இல்லை. சொன்ன காரியம் சவால். பேசுனது நோவாட்டம் மட்டும்தான். முழு குடும்பம் வருவீர்களாக, ஒன்று சேர்ந்து நிற்பீர்களாக, நான் பூமியை அழிக்க, இப்படி பேசவே இல்லையே. நோவாட்டம் மட்டும்தானே பேசினாரு. அது சின்ன விஷயத்தையே பேசினாரு. பைத்தியக்காரத்தனம் சொல்ற அளவுக்கு விஷயத்த அங்க பேசுறாரு. நோவா நம்புறது வாஸ்தவம், ஓகே. மனைவி நம்புறது ஓகே தான். எப்படி மருமகனும் நம்பினார்கள்? ஃப்ரெண்ட் சர்க்கிள் எவ்வளவு இருக்கு, ஃபேமிலி சர்க்கிள் எவ்வளவு இருக்கு அவங்களுக்கு. ஏன் இதை நான் ஆணித்தரமா சொல்றேன்னா, சோதம் குமாராவை அழிக்கும் போது லோத்திட்ட சொல்றாங்க தூதர்கள், உனக்கு வேண்டப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க, உறவுக்காரங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லு, இந்த பட்டணத்தை அழிக்க போறோம், இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போடா அப்படிங்கிறாங்க. உடனே லோத்து நம்பிட்டான். லோத்து போய் தன்னுடைய மகளை கட்டிக்க போற மருமகன்மார்கிட்ட போய் தகவல் சொல்றாரு. லோத்து 2 பொம்பளை பிள்ளைங்க, அந்த 2 பொம்பளை பிள்ளை கட்டிக்க போற அந்த கணவன்மார்கள் கூப்பிட்டு, ஏப்பா இந்த மாதிரி தூதர்கள் சொல்றாங்க, வந்திருக்கிறாங்க, பட்டணம் அழிய போதான்,
என் பிள்ளை நீங்க தானே கட்டிக்க போறீங்க மாப்பிள்ள, மாப்பிள்ள 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 வாங்க மாப்பிள்ள, நம்ம தப்பிச்சு போயிரும் மாப்பிள்ள அப்படின்னா ஆமா கிறுக்கு மாமாட்டாங்க அவங்க. எப்படி? நோவா சொன்னா நம்புறாங்க, லோத்து சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. சாட்சி இருக்கா? இதான் எப்படி நம்பினாங்க கேட்கறேன் நான். எப்படி நம்பினாங்க? இங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. லோத்து சொல்றான் நம்ப மாட்டேங்கிறாங்க. அழிஞ்சே போயிட்டாங்க அவனும். பட்டணம் எரியும் போது, சோதம் குமார் எரியும் போது, லோத்தினுடைய மகளை கட்டிக்க வேண்டிய கணவன்மார்களும் எரிஞ்சே போயிட்டாங்க. ஆனா பூமியில ஜலப்பிரளயம் உண்டாகி பூமி அழிக்கப்படும் போது நோவாவினுடைய மருமகள்கள் காக்கப்பட்டார்கள். மகன்களும் காக்கப்பட்டார்கள், மருமகள்களும் காக்கப்பட்டார்கள். அப்படியே தியானிக்கணும். எப்படியா அது சாத்தியமாச்சு? இப்ப தேவனோட சஞ்சரிக்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அவருடைய ஃப்ரூட்ஸை பார்ப்பாங்க, அவங்க நம்பிக்கை வரும். அன்று பேசி இருக்கிறாரு, அப்பா இப்பெல்லாம் வளர மாட்டாரு, பேசி இருக்கிறாரு, அழிய போகுதுதான், நம்ம அப்பா சொல்றதை கேட்போம், என் ஃப்ரெண்ட்ஸு நம்மளை கேள்வி பண்றான், வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், போடா போடா என்னென்னமோ சொல்லி அவங்க சமாளிச்சுதான் நோவாவோட அட்டாச் ஆயிருப்பாங்க. சும்மா இல்ல சும்மா படிச்சுட்டு போயிட்டோம். ப்ராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சிக்கல்ல சந்திக்க வேண்டியிருக்கு ப்ராக்டிக்கலா. ஏன்னா இந்த 8 பேரை தவிர எத்தனை கோடி பேர் அங்க இருந்திருப்பாங்க. மனுஷர்கள் செத்தே போயிட்டாங்களே, இவங்க தானே காக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு சர்க்கிள்ல இருந்து அவங்களுக்கு அம்பு வந்திருக்கும், எதிரம்பு. இது எப்படி மேனேஜ் பண்ணாங்க? சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஓகே, அது சின்ன விஷயம். சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு காரியத்தை நோவாவை கூப்பிட்டு, சவாலான காரியத்தை, நம்புகிறதற்கு ஏதுவில்லாத ஒரு காரியத்தை நோவா கூப்பிட்டு இப்படி ஒரு காரியத்தை தேவன் சொன்னார்னா புரிஞ்சுக்குங்க, எப்பவுமே மனசுக்குள்ள உணர்த்த மாட்டாரு. அதங்க சொல்ல வந்தேன் நான். இப்படி ஒரு உணர்த்துதல் இருந்துச்சு பிரதர், நான் இதை செஞ்சேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. ஒரு பெரிய சவாலான ஒரு காரியத்தை, பெரிய விஷயத்த ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ண நினைச்சா மனசுக்குள்ள உணர்த்த மாட்டாரு, மனசுக்குள்ள வெளிப்படுத்த மாட்டாரு, ஓப்பனா அசரீரியா பேசுவார். தேவன் நோவாவை நோக்கினா உள்ளுக்குள்ள கிடையாது, அப்படி டைரக்டா வர்றாரு. அவன் அந்த சத்தத்தை வெளிச்சத்தை பார்க்கறான், கேட்கிறான். அவனுக்கு மட்டும் சத்தம் கேட்குது. நோவா கூப்பிடுறாரு, ஒரு சத்தம் அங்க கேட்குது, ஒருத்தர் பேசுறாரு, நல்லா கேட்குது. இப்படித்தான் இடைப்படுவார். மனசுக்குள்ள உணர்த்தப்பட்டேன், இந்த அழிய போகுது அப்படின்னு மனசு சொல்லிட்டே இருக்கு. பேழையை கட்டுட்டு ஒரு உந்துதல், அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் பேசல, அப்படி பேசவும் மாட்டாரு. நம்ப மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? நம்ப மாட்டோம். உன் ஏகசுதனும் உன் ஒரே குமாரனும் அப்படின்ட்டு மனசுல உந்திட்டே இருக்கு. பலியிடு இப்படிலாம் ஆபிரகாம்ல சொல்லல. அவரு ஓப்பனா பேசுறாருங்க. வெளியில இருந்து அவருடைய வாய்ஸ்ல பேசுறாரு. அதனாலதான் ஆபிரகாம் கால் எழும்பி கிளம்புறாரு. மனசுக்குள்ளே அப்படி என்ன ஓடிட்டே இருக்கு, அப்படி ஓடிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு மணி நேரம் பாப்பா, 2 மணி நேரம் படுத்துறாரு. இல்ல, நம்ம நினைக்கிறோம், கற்பனை. புரியுதுங்களா? எந்த விஷயத்த மனசுக்குள்ள உந்துவாரு, எந்த விஷயத்த மனசுக்குள்ள உந்தக்கூடாது, டைரக்டா பேசணுங்கிறத தேவனை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் செய்ய மாட்டாரு. அடி படுத்தனா திடீர்னு ஒரு சொப்பனம், வேலையை கட்டு, பூமி அழிய போகுது, நேரடியா வருவாரு. புரிஞ்சுங்க, நேரடியா வருவாரு. சீரியஸான காரியம் அது. சும்மா விளையாட மாட்டார், வந்து நேரடியா பேசுவார். ஆபிரகாம் கூப்பிட்டு நேரடியா பேசுவார். மனசுக்குள்ளே உந்த மாட்டாரு, சொப்பனம் தந்து அப்படியே இருக்கும், அதெல்லாம் செய்ய மாட்டாரு. மேட்டர் சீரியஸ், டைரக்டா இடைப்படுவார். அதனால ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாமே முட்செடியில் தோன்றி, மோசே இதெல்லாம் வந்துட்டு உனக்கு உந்துதல் கிடையாது. ஓப்பன் டைரக்ட் என்கவுண்டர், நேரடியா வர்றார். தேவைப்பட்டா இந்த காலத்திலையும் வருவார், இப்பயும் வருவார். விசுவாசிக்கத்தான் அந்த டாபிக் பேசுறேன். இப்பயும் வருவார்.
என்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யணுங்கிற பிளான் இருக்குன்னா வந்துருவாரு. கண்டிப்பா வருவார். நேரடியா பேசுவார். ஆமென்.